பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club formals and casual shirts. கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது? ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிடணும். ஆலங்குடி குருஸ்தலத்தில் போயிட்டு விபூதி குங்குமம் ஒரு 50-50 கிராம் வச்சு ஏதாவது சன்னிதானத்தில் வச்சு எடுத்துன்னு வந்தாவே அந்த பலம் கிடைக்கும். கண்டிப்பாக குரு 12ல் வரார். அதனால் விரயம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அனாவசிய செலவுகள்லாம் தவிர்த்துணும். உத்தியோகத்தில் டக்குன்னு பிரச்சனை ஆனால் தானே பணம் வராது. அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகம். அதே சமயம் செம்ம டெவலப்மெண்ட் ஆவீங்க. கடகராசிக்காரங்களாம் ஆவணியெல்லாம் முடிஞ்சு ஆடி முடிஞ்சு ஆவணிலேருந்து டேக்கப் ஆகக்கூடிய ராசியில் நான் பார்த்த வரைக்கும் கடகம். எழுத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எழுத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா முதுகு, அடிவயிறு, கழிவு பாதை. மரண பயம் நீங்கிடுமா. ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து சர்ஜரி பண்ணி நல்லா திம்பாயிடுவீங்க. எதிர்பார்க்காத இடம் கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, தொழில் அபிவிருதமான வளர்ச்சி ஏற்படுமா, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவார்களாம். யார்? கடகம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாக ஏற்படுமா, மன அழுத்தம் தீருமா, வியாபாரத்தில் பெரிய அற்புதத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கடகம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஏற்றம், திடீர் பணம், ட்ரேடிங்கு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஹோட்டலு, இண்டஸ்ட்ரி, மற்றவங்க ஒர்க்கு, மக்கள் நலம், இந்த சூப்பர் மார்க்கெட், இதெல்லாம் திடீர்னு ஜம்ப்பு சூப்பர் டூப்பர். இதே போல் ஷேர் டெவலப் பண்ணுறது, ஸ்டார்ட் அப் பண்ணுறதெல்லாம் கடகத்துக்கு ஏற்றம் கிடைக்கும். பெரிய பொறுப்புக்கு வரணும். அரசு துறை, அரசியல்வாதிகள், நீதித்துறை, மக்கள் செல்வாக்கை பெறுவார்களாம். கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் திடீர் லைம் லைட்டுக்கு வருவாங்களாம். அவங்களுக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு எல்லா வழக்கையும் தீர்த்துவாங்க, சக்ஸஸ் ஆகிடுவாங்க. அற்புதமான அமைப்பு ஏற்படும். மரண பயம் நீங்குவதே பெரிய விஷயம். நிம்மதியாக தூங்குமா கடகம். சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எப்பவுமே டைலமாவே இருக்குமா. மெயினாக அந்த முதுகு தண்டுவடம் தான். அதுக்கு உடற்பயிற்சி செய்யலைன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வயிறு எப்பவுமே பிரச்சனை பண்ணும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல வருவதனால அதை பார்த்துக்கணும். அதே சமயம் அக்ரிகல்ச்சர் லேண்டு 1 ஏக்கர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/4 ஏக்கராவது கடகத்துக்கு வச்சாதான் அதிர்ஷ்டம் வருமா. அதனால் எங்கேயாவது ஒரு 10 லட்சத்துக்கு கூட லேண்டு உண்டு. ஒரு 10 கோடியில் தான் வாங்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம முதல்ல ஒரு 10 லட்சம் லேண்டு வாங்கினாவே 10 கோடிக்கு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிர்ஷ்டம் வருமா. அதுபோல் கடகராசிக்காரர்களுக்கு அதே அற்புதம். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு ஆலங்குடி போகிறது, முதுகுக்கு உடற்பயிற்சி செய்து பாதத்தை நல்லா கவனமாக பார்த்துக்கிறது. மன அழுத்தம் வரக்கூடாது. மன அழுத்தம் வரக்கூடாதுன்னா வயிற்றில் ப்ரோபயாட்டிக் வரணும்னு வாங்க. அதுக்கு இந்த பழைய சோறு சாப்பிட்றது, மோர் சாப்பிட்றது, இதெல்லாம் சளியெல்லாம் இருந்தால் தின்ட்டு எண்ணெய் திட்டாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட, உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ரெகுலராக வயிறை சுத்தப்படுத்தணுமா. இதெல்லாம் கடகத்துக்கு. வயிறு சுத்தமானவே கடகம் திம்முறாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அஷ்டமி சனி விலகிடுச்சு. ஆனால் தயவு செஞ்சு என் அன்பு நேயர்களே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, மழை விட்டது தூவானம் இல்லை. ஏன்னா இப்போ இது குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது அதை மட்டுமே பலன் சொன்னால் நல்லா இருக்குமா? மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போது இங்கே சனி 8ஆம் இடத்தை விட்டு விலகிட்டார். ஆனால் அதே 8ஆம் வீட்டுக்கு ராகு கேது வரப்போகிறாங்க. உங்களது 2ஆம் வீட்டுக்கு குடும்ப பாக்கு தனஸ்தானத்துக்கு கேது வரப்போகிறார். ஆகவே திருமண வாழ்க்கை கவனமாக இருக்கணும், செய்யும் தொழில் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 5 வருஷம் ரொம்ப கவனமாக இருந்துட்டேன் சார், இன்னமா கவனமாக இருக்கணும். இப்போ கூத்து மாறுது. அப்போ இருந்த கேரக்டர்ஸ் வேற, இப்போ இருக்கிற கேரக்டர்ஸ் வேற. அப்போ சனீஸ்வரருக்கு சம்மந்தப்பட்டவங்க, இப்போ ராகு கேதுவுக்கு சம்மந்தப்பட்டவங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் இப்போ உங்களுக்கு லாபம் வரும், அவர்களால் தான் பிரச்சனை வரும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 5 கிரகங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறதுனாலேயும் இரவு பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். செய்கிற தொழிலில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறக்கூடாது. வேற ஒருத்தன் எவனோ ஒருத்தன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் சார், நல்ல பேக்கேஜ் கொடுக்குறேன் சார், ஏதோ ஒன்று உழைச்சி நம்ம ஒரு 2 ரூபா சம்பாதிக்க போகிறோம். ஆனால் நம்ம போனோம் அப்படின்னா அந்த கம்பெனியை மூடிடுவாங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் சிந்தனை பண்ணி பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் போகணும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க கூட இந்த பொருள் வச்சிங்க சார், நீங்கள் எனக்கு விற்றுட்டு பணம் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது
ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். உங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும்னா வெறும் டாக்குமெண்ட்டை மாத்திரம் நீங்கள் படிச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா அட்வொகேட்டும் சரி, ஜோதிடரும் சரி, இன்ஜினியரும் சரி, எல்லாரும் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுறோம். ஆனால் அந்த டாக்குமெண்ட்டும் ப்ரெசண்ட் ஃபிசிக்கல் அந்த இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ யார் ஃபிசிக்கலாக அங்கே இருக்காங்க, அந்த லேண்ட் அவங்களது தானா, டபுள் டாக்குமெண்ட்டா, ஃபேக் டாக்குமெண்ட்டாங்கிறதெல்லாம் பார்த்துங்க. பேசும்போது எல்லோரும் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் செய்யும்போது தான் பிரச்சனை. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ காஷியஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல உள்ள ராகு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. காணல் நீர் மாதிரி வாழ்க்கை, இரவில் தூக்கம் இருக்காது, ஏதோ சிந்தனை வயப்பட்டவராக இருங்க. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை இதெல்லாம் அமையும். வருமானங்கள் கூடும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எப்படி இருக்கும் சார் ஒற்றுமை? வாயை கட்டணும், மனைவியிடம் தோற்று போகணும், ரொம்ப பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்காரு இல்லைங்களா, அங்கே 7ஆம் இடத்துல உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டிய ராகு இல்லையா. பொறுமை வேணும், நிதானம் வேண்டும், படபடன்னு பேசக்கூடாது, விட்டு கொடுத்து போகினால் கெட்டு போக மாட்டீர்கள். அது பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விட்டு கொடுக்கணும். திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், புதிய வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி நான் சுப பலன் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சனீஸ்வரர் விலகிட்டார், ராகு கேது வந்திருக்கார், குரு உங்களுக்கு பார்வை இல்லை, குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு போறார். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதிச்சாரமாக உங்களுக்கு குரு ஜென்மத்துக்கு வரப்போறார். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 3 மாதம் நல்லா இருக்கும். அந்த நேரத்தில் திருமணம், உடல் ஆரோக்கியம், செய்யும் தொழில், மன நிம்மதி, வருமானம், கடன் தீரும், தீராத பழி, வியாதி இது எல்லாம் கட்டுக்குள்ளடும். இதற்கான பரிகாரம் உண்டா? ஒரே ஒரு பரிகாரம் தான். நேராக நீங்கள் கிளம்பி திருவானைக்காவல் அப்படின்னு திருச்சியில் இருக்கிற கோவிலுக்கு போகணும். அந்த கோவிலில் இறைவியே மத்தியானத்தில் பூஜை செய்கிறது, கோ பூஜை செய்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தினம் இப்போ திருப்பதியில் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, அதே மாதிரி இங்கே திருவானைக்காவலில் மத்தியானத்தில் அந்த உச்சி நேரத்தில் பூஜை பண்ணோம், கோ பூஜை. நீங்கள் போய் கோ பூஜை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா தாயே செய்கிறாள், அதை பார்த்தாலே புண்ணியம். நீங்கள் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. தூரத்தில் நின்று அந்த தாய் செய்கிறத தூரத்தில் இருந்து கோ பூஜையை நீங்கள் பார்த்தீங்கனாலே மகா புண்ணியம். எவ்வளவு ராகு கேதுகள் கெட்டாலும், சனீஸ்வரர் உங்களுக்கு மாறினாலும், குரு மறைந்து போனாலும் தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போகும். ஊர் விட்டு ஊர் போகணும் அப்படிங்கிறவங்களாம் நான் சொன்ன இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா அமெரிக்காவுக்கு விசா கிடைக்குமா, கனடா போகலாமா, லண்டன் போகலாமா, ஆஸ்திரேலியா போகலாமா, ஏன் நான் பெங்களூராவது போயிட்டு வாரம் வரலாமா. சில நேரங்களில் சில பிரிவுகள் கூட மன நிம்மதி தரும், சந்தோஷம் தரும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.